இங்கே நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது என்று எக்ஸாலத்திலே பதிவிட்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய தூர்தர்ஷன் அவர்களோடு அழைத்து வந்து அதை எடுப்பதற்கு மறுக்கப்பட்டது. 2 நிமிடம் அல்லது 3 நிமிடங்கள் தான் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு இருந்தார்கள். அதன் பின் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை எல்லாம் நாம் நேரடி ஒளிபரப்பிலே என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டோம். இதுவரை இருந்த டிடிக்கு பதிலாக இப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய டிஐ அண்ட் பிஆர் நிறுவனம் முழுமையாக இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆங்காங்கே புதிதாக இவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த ஒளிபரப்பை செய்கின்ற காரணத்தினால் சில நேரங்களில் சில நிறை குறைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த அரசு முதலாக கேள்வி பதில் ஆரம்பித்து முதலமைச்சர் பதிலில் இருந்து மற்ற அமைச்சர்கள் பதில் வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் வரை இப்போது நேரடி ஒளிபரப்பு பண்ணி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக முதலமைச்சர் முழுமையாக நேரடி ஒளிபரப்பு பண்ண வேண்டும் தான் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே ஒன்றை மட்டும் ஆளுநருடைய பதிவுக்கு நான் விடையாக சொல்கின்றேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டிடியை அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம் தான். அதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றது. இல்லை என்றால் டிடி அந்த பொதிகை தொலைக்காட்சி இங்கு உள்ளே இருந்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்கும். அது நடக்க முடியவில்லையே என்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது. நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) படி அமைச்சரவை எழுதி கொடுக்கின்ற தீர்மானத்தை வாசிப்பது மட்டும்தான் அவருடைய ஜனநாயக கடமை. அவர் இது தேசிய கீதம் முதலில் பாடுங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. அதாவது ஆளுநர் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை நடக்க வேண்டுமே தவிர கோரிக்கை வைத்து எங்களுக்கு இது தாருங்கள் என்று கேட்பது முறை அல்ல. கோரிக்கை வைப்பது சாதாரண மக்கள் எங்களுக்கு 1000 ரூபாய் வேணும் கோரிக்கை வைக்கலாம். நம்முடைய மாண்புமிகு கலைஞர் வீடு கட்டும் திட்டம் கோரிக்கை வைக்கலாம். ஒரு சட்டம் சார்ந்த அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த பேரவை விதிப்படி நடப்பதில் இவ்வாறு செயல்படக்கூடாது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.